ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியே நமக. 158வது ஸ்லோகத்துல இன்னும் 4 நாமாக்கள் பாக்கி இருக்கின்றது. சந்தசாரா, சாஸ்திரசாரா, மந்திரசாரா, தலோதரி. தலோதரி அப்படிங்கிற நாமால இருந்து பார்க்கணும். 847வது நாமா. உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ண ரூபிணி. இப்போ தலோதரி, தலோதரினா மெல்லிய இடையை உடையவள், சிறிய வயிறு உடையவள், மெல்லிய இடையை உடையவள். ஏற்கனவே சௌந்தரிய லகரி எல்லாம் பார்த்துருக்கோம். அம்பாளோட இடைய கிறிஸ்தம்னு வர்ணிப்பா, இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடையை உடையவள். அப்போ அந்த வயிறும் சிறிய வயிறு, அப்போ அந்த இடையும் மெல்லியதாக இருக்கக்கூடியது. அவர் கிறிஸ்தேன்னு சொல்லுவார். அவர் வந்துட்டு ஆதிசங்கரர் சொல்லும் போது அவ்வளவு மென்மையான இடை. கவிஞர்கள்லாம் வர்ணிக்கும் போது கூட இருக்கோ இல்லையோ அப்படின்னு பொய்யான இடையோ அப்படின்பா. மெய்யான இடையா பொய்யான இடையான்ட்டோ அதே மாதிரி மெல்லிய இடையை உடையவள். ஆனா அம்பாள் மெல்லிய இடையை உடையவளா இருக்காந்தா கூட, ஆனா அன்னை பராசக்தி தான் இந்த உலகங்கள் அனைத்தையும் அவள் என்ன பண்றா, தன்னகத்தே தாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றாளாம். அப்போ எப்பேற்பட்டவள், உலகுக்கே ஆதாரமா இருந்தா கூட, அப்படிப்பட்ட மெல்லிய இடையை உடையவளா இருந்தாலும் அவள் உலகுக்கே ஆதாரமா இருப்பதில் அவளுக்கு கொஞ்சம் கூட சிரமமே இல்லையா. அதுதான் இது எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. தலம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் சொல்லலாம். தலம்னு சொல்லுவோம் இல்லையா, வெவ்வேறு இடத்துல அப்படி வெவ்வேறு விதமா இருக்கின்ற இந்த இடங்கள் பத்தி இந்த பிரபஞ்சத்துல சொல்லலாம். இன்னும் சொல்லலாம், இன்னும் அத்தலம், ஈத்தலம், சுத்தலம், ரசாதலம், தலாதலம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அப்படி. அப்போ இத்தனை தலங்களாக இருக்கின்ற உலகங்கள் அனைத்தையும் அதற்கெல்லாம் ஆதாரமா இருப்பவள், எல்லாற்றையும் தோற்றுவித்தவள், அதை எல்லாம் தாங்கிக் கொண்டிருப்பவள், அப்பேற்பட்டவள். அப்படினால் மெல்லிய இடையை உடையவளாக இருந்தாலும் அவளுடைய வல்லமை எப்பேற்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு அது சிறந்த வழிபாடாக மாறுகின்றது. அடுத்து நாம உதார கீர்த்தி. கீர்த்தி அப்படின்னாலே புகழ். உதாரம், உதாரம்னா தாராளம் இல்லையா. அப்போ அப்ப இந்த இடத்துல இதை வெறும் பெரும் புகழுக்கு இருப்பிடமாக இருக்கின்றவள் அம்பாள். உதார கீர்த்தி அவள் இந்த உலகம் அனைத்துமாகவே அம்பாள் தான் இருக்கின்றாள். அப்போ எல்லா இயற்கையில நம்ம ஒவ்வொரு பகுதியும் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம், போற்றுகிறோம் இல்லையா. எல்லாமே போற்றுதற்குரிய பகுதியாகத்தான் இருக்கின்றது. நம்ம பாலைவனம்னு சொல்றோம், அதுல என்ன இருக்கு, வெறும் மண்ணு, தண்ணியே கிடைக்காது அப்படிம்போம். ஆனா சில கவிஞர்கள் அந்த பாலைவனத்தை பத்தி பாடி இருக்கிறத நம்ம கேட்கும் போது அப்பதான் நம்மளுக்கு அதோட அழகு நம்மளுக்கு விளங்கும். அப்போ அம்பாள் எல்லா படைச்சாலும் எல்லாவற்றிலையும் ஒரு அழகு இருக்கின்றது. தெய்வீக சம்பத்து நிறைந்தவள் அம்பாள். 6 குணங்கள். பகவதி, பகவான், பகவதி சொல்றோம். எல்லா குணங்களும் நிகழ்ந்தவள், பூமியில் புகழத்தக்க பொருளாக இருப்பவள் அவள். அத்தகைய மெய்ப்பொருள். அதனால தான் அவளோட கீர்த்தியே பொருள் சேர்ந்த புகழாக மாறுகின்றது. அப்பேற்பட்ட கீர்த்திக்கு உரியவள் உதார கீர்த்தி. நம்ம இந்த உதார கீர்த்தி அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற அஞ்ஞான இருளை நீக்கி ஞான ஒளியை, தீபத்தை ஏற்றுபவள் அவள். அப்பேற்பட்டவள். அடுத்தது உத்தாம வைபவா. உத்தாம வைபவா அப்படின்னா எண்ணில் அடங்காத செல்வம், கட்டில் அடங்காத, அது இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட செல்வத்தையும் வல்லமையையும் உடையவள் அம்பாள். உத்தாம வைபவம். வைபவம்னாலே வளம் அல்லது வல்லமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மங்கள நிகழ்ச்சியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மங்கள நிகழ்ச்சின்னா வளத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல வளங்கள் இருந்து வல்லமை இருந்தால்தான் வைபவமா இருக்கும். கல்யாண வைபவம் அப்படின்னு தான் சொல்லுறோம் நம்ம அப்போ தாமம் அப்படின்னா கயிறு. கயிறுனால எல்லாத்தையும் கட்டலாம். அது கட்டப்படும் போது அது ஒரு கட்டுக்குள் அடங்குவதாக இருக்கின்றது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அடங்காதவர் அவர். ஆனா அம்மாவோட அன்புக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணார், வயிற்றுல கயிற்றால கட்டப்பட்டு உரலோட சேர்த்து கட்டினார். தாமோதரன் என்று பெயர் பெற்றார் அவர். அப்போ எது கட்டப்படுகின்றதோ அது கட்டுக்குள் அடங்குகின்றது, ஒரு எல்லைக்குள்ள. உத்தாமம் அப்படின்னால்
எந்த வித கட்டிலும் அடங்காதது, எதற்கும் உள்ளேயும் அது வந்து அளக்கவே முடியாதது, கட்டில் அடங்காதது. இந்த கட்டில் அடங்காத செல்வத்தையும் வளமையும் அன்னை பராசக்தி தான் படைத்திருக்கின்றாள். அதனால அப்பேற்பட்டவள் இயற்கை தாயில பார்த்தோம்னா எப்பேற்பட்ட செல்வ வளங்கள், இத்தனை வளங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அன்னை தான் படைத்திருக்க. இந்த பிரகிருதி தோற்றுவித்தது, இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தோற்றுவித்தவள் அவள். அதனால அவளோட செல்வம் வளம் வல்லமையும் இவ்வளவுதான் என்று அந்த கட்டிலுக்குள் அடங்காதது அவளோடது. அடுத்தது வர்ண ரூபிணி, 850வது நாமா. வர்ணம் அப்படின்னாலே தெரியும், நிறங்கள் சொல்லலாம். இன்னொன்னது 4 வர்ணங்கள் சொல்லுவா. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரம்னு வர்ணங்கள் அதுவும் சொல்லுவா. இப்போ வர்ணம்னு சொல்றதுன்னா அக்ஷரம் அப்படிங்கிற பொருளும் படும். அப்போ வர்ணம்னால் எதெல்லாம் நிறங்கள், அக்ஷரங்கள், இன்னொன்னு வர்ணங்கள், 4 விதமான பிரிவுகள். இப்போ ஓசையோட திறமா இருக்கிற ஓங்கார நாத பொருள் தான் பிரம்மம். அப்போ இந்த நாத பிரம்மம் தான் என்ன இருக்கு, அதுல இருந்தா இந்த உலகமே ஓசையிலிருந்து தோன்றியது. அப்போ இந்த அகில அண்டங்களுக்கும் அடிப்படை வித்தாக இருப்பது அதுதான். இது எல்லாமே அன்னை பராசக்தி காரண நிலையோ காரிய நிலையோ இயற்கையில் அமைந்திருக்கிற யாவும் பராசக்தியோட தோற்றங்கள். நிறம் குறிக்கிறது, இனத்தையும் குறிக்கிறது வர்ணம். இனம்ங்கிறது அந்த 4 விதமான இனங்கள், பிரிவுகள் சொல்றோம். இப்போ சூரிய கிரணத்துல வர்ணங்கள் 7 நிறம் பார்க்கிறோம் நம்ம. அப்போ எல்லாமே சூரிய நிறம் இதுல மட்டும் இல்லை, இயற்கையில பார்க்குற எல்லா நிறத்திலையும் அம்பாளோட அன்னையோட மகிமை அது எல்லாமே. அப்போ 4 பரிபாகம் வர்ணம். அது ஏதாவது சொன்னேன், பிராமணர், சத்திரிய, வைசிய, சூத்திரம். அது எதற்காண்டி சொல்லியிருக்கேன்னா, முதல்ல கீழான நிலையில ஒரு உயிர் இருக்கும்போது அது வந்து சூத்திர நிலைக்கு சமானம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த முன்னேறி பிராமண அந்த வர்ணத்துக்கு அது மேலோங்குமா. அந்த அது எப்போ அந்த உயிர் வகைகள் மேலோங்கும்னா மனசு பரிபக்குவம் அடையும் போது. அப்போ இந்த பரிபக்குவம் அடைஞ்சு அம்பாளோட ஐக்கியமாகக்கூடிய அந்த பரம்பொருள்ல அதெல்லாம் தாண்டி நிலையில இருக்கும் போதே அதற்கு வர்ணங்களே கிடையாது, எல்லாவற்றையும் தாண்டிய நிலையில உள்ளவள். அப்ப அவனுக்கு வந்து மனசு பரிபக்குவத்தினால அந்த நிலையை அடைய முடிகின்றது. அதனால இனம், வகுப்பு, பரிபாகம், முன்னேற்றம் எல்லாமே அன்னையோட ஸ்வரூபங்கள். அதனால அவள் வர்ண ரூபிணி என்று இந்த நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்தது 159வது ஸ்லோகம். ஜென்ம மிருத்யுதர ஜராதப்த ஜன விஸ்ராந்திதாயினி. அவ்வளோ ஒரே நாமா. ஜென்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்திதாயினி, சர்வோபனிஷத்குஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா, சர்வோபனிஷதுத்குஷ்டா. அது என்னதுன்னு பார்க்கலாம். இந்த 3 நாமாக்கள் இருக்கின்றது இதுல. ஏன்னா ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்திதாயினி, பிறப்பு இறப்பு, மிருத்யு இறப்பு, ஜரா முதுமை, ஜன்மம் பிறப்பு, இவைகளினால நமக்கு அந்த நிலையெல்லாம் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு. இந்த 4 விதமான இந்த 3 விதமான நிலைகளால நம்ம வந்து பாதிக்கப்பட்டு இருக்கின்ற நம்ம அந்த உயிர் ஜனங்களுக்கு எல்லாம் அமைதியை கொடுக்கக்கூடியவள். விஸ்ராந்தினா அமைதி, அமைதியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். ஒரு மாணவன் ஸ்கூல்ல எல்கேஜில சேர்றான், இப்பெல்லாம் பிளே ஸ்கூல்ல சேர்த்துடுறான். பிளே ஸ்கூலு, இது கிண்டர் கார்டன் அப்படிங்கிறான். அப்போ ஒவ்வொரு கிளாஸா மேல ஏறி 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 நல்லா படிச்சு மேல் நிலைக்கு வந்துட்டு கல்வி, அவன் டாக்டர் பட்டம் வாங்கிடுறான், பெரிய இதாயிடுறான். அப்போ அவன் வந்து சிறந்த கல்வி கற்றவன், கல்விமான்னு சொல்லுவான். அப்போ ஒரு உயிர் வந்து ஒரு சூத்திர சொன்ன கீழான நிலைங்கிறதா சூத்திர வர்ணம். அப்போ அந்த கீழான நிலையில வர்ணத்துல வாழ்வை தொடங்கும் அந்த ஒரு உயிர் அப்படியே அந்தந்த வகுப்புக்கேற்ற முயற்சியில ஈடுபட்டு மனசு பரிபக்குவம் அடைந்து மேல் நிலைக்கு வர முடியும் அவனால. நம்ம இளமையில நம்மள பிறக்கிறோம், சின்ன குழந்தை, ஒரு ஆண் பிறக்கிறது ஒரு உயிர், காலை பருவம், முதுமை பருவம் எல்லாம் வருது, மூப்பு எல்லாம் மேல்நிலைக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா? அது நம்மளை கேட்கவே வேண்டாம், தன்னால போயிடும். அப்போ பாடுபட்டு படிச்சு மேல்நிலைக்கு வரும் இந்த மாணவர்கள் என்ன பண்றா, எம்ஏ படிச்சாச்சுன்னா அவ வந்து உடனே போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறா, மேல்நிலை படிச்சாச்சு. அப்ப மேல் வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் தான்.
1ஆம் கிளாஸ் படிச்சானா கீழ் வகுப்பு சொல்லுவா, +2 படிச்சா நீ மேல் வகுப்பா அப்படின்பா. அப்ப அதுலேயும் மேல்நிலைக்கு போக முடியும். அப்போ இதே மாதிரி தான் நம்மளோட முயற்சி எடுத்து எடுத்து மேல்நிலைக்கு வந்த போது நமக்கு இந்த பிறப்பு மூப்பு இறப்பு எல்லாமே என்ன பண்ண வந்து மனசு பரிவு பக்குவப்பட்டு அணைஞ்சி அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடும் நமக்கு. அப்போ அந்தந்த பக்குவம் நெறிய கொடுக்கக்கூடியவள் அந்த முன்னேற்றத்துக்கு ஏற்ற முயற்சியை போன்று ஓய்வும் வந்து கொடுக்குறா அம்பாள். நம்ம என்ன பண்றோம், ரொம்ப வலிமையா இருக்கிறவன் வேகமா போயிடுவான். கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்பான், திருப்பி அந்த இலக்கை அடைவான். அப்போ அந்த ஓய்வுங்கிறது வந்து இன்றியமையாததாக இருக்கின்றது. முன்னேற்றத்துக்கு முயற்சியை மாதிரி ஓய்வும் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. நம்ம ஒரு ஹிமாச்சலத்து கேதார்நாத் பத்ரிநாத் எல்லாம் போவோம், ரொம்ப இதே வேண்டாம், சாதாரண ஒரு இடத்துக்கு போறோம், நல்ல உடல் திண்ணமா இருக்கிறவன் வேகமா போயிடுவான், கொஞ்சம் இதா இருக்கிறவா மெதுவா தான் அந்த இடத்த போய் அடைவா. என்ன அவ கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் நடந்துட்டு இப்படி பண்ணுவா. அப்போ ஓய்வு அப்படிங்கிறது பின்தங்கி இருப்பவர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. அப்போ அன்னை பராசக்தி நம்மள என்ன பண்ணியிருக்கா, நம்மளோட முயற்சியின் தரத்திற்கு ஏற்றவாறு படிப்படியா நம்மள முன்னணிக்கு கொண்டு வராளாம். பிறப்பு மூப்பு இறப்பு எல்லாம் நம்மளுக்கு வந்து அதை வந்து தவிர்க்கவே முடியாது. நம்ம இது கண்டிப்பா நம்மளுக்கு பிறந்தாச்சுன்னா ஒரு மனிதன் இறந்தே ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு முயற்சி பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அடுத்த முயற்சிக்கு, அது முடிஞ்சோடனே கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அடுத்த முயற்சிக்கு போனோம். அப்போ இதுதான் வந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய இது வந்து இன்றியமையாததாக இருக்கின்றது. இதுல எல்லாவற்றையும் அன்னை பராசக்தி சிறந்த முறையில கையாண்டு படிப்படியாக நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தி வருகின்றாள். அதுதான் இந்த நாமாவோட உட்பொருள். அடுத்தது சர்வோபனிஷத் உத்குஷ்டா. சர்வ உபனிஷத்து, உபனிஷத்துக்களோட உத்குஷ்டா, உபனிஷத்தங்கள் அனைத்தாலும் ஒருங்கே போற்றப்படுபவள். எல்லா உபனிஷதங்களும் அம்பாளை தான் போற்றி புகழ்கின்றது. வேதங்களோடு நாம பார்த்திருக்கோம், வேதங்களோடு முடி அப்படின்னா உச்சி பகுதி தான் உபனிஷதங்கள், அதுதான் வந்து மறைமுடி. வேதங்களோட உச்ச நிலை உபனிஷத்து, அவைதான் மறைமுடி. அப்போ வேதம் அப்படிங்கிறது ஒரு விருட்சம்னா உபனிஷத்துன்னு ஒரு கனி. இப்போ கர்ம காண்டமாகிய வேதம் வந்து என்னது, இந்த பிரபஞ்ச அமைப்புக்கு விளக்கமா இருக்கு. உபனிஷத்துக்களும் ஞான காண்டத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கின்ற பரவஸ்துவை அடைவதற்குரிய வழிகாட்டியா இருந்து ஞான காண்டமா இருக்குது. அப்போ இந்த பரவஸ்துங்கிறது சத்து, என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அதனால அந்த சத்து. அப்போ அது சித்து அப்படிங்கிற இதுவும் இருக்குது. இப்ப தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கும் போது அந்த ஜீவன் வந்து சித்து அப்படின்னு தன்னில் தானே திருப்தியுற்று இன்பமாக இருக்கிறது ஆனந்தம். அப்பேற்பட்ட ஆனந்தம் அடையவன் சித்து இது. அப்போ மெய்ப்பொருளோட சொரூப லட்சணம் இதுதான். இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், 5 பஞ்ச வேலைகள், பஞ்ச கிருத்தியங்கள் சொல்லுவா. இதுதான் வந்து பரம்பொருளோட தடஸ்த லட்சணம். அப்போ மனம் மொழிக்கு எட்டாத பரம்பொருளை ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுல கொஞ்சமா ஏகதேசம் விளக்கியும் விளக்காம இருக்கிறதுனாலதான் அதுதான் உபனிஷத்தங்களோட உட்பொருள் ரகசியம். இப்போ முடிந்த பொருளுக்கு விளக்கமாக நான் மௌனமாக இருக்கிறேன்னு கண்ணன் கீதையில சொல்லுவார். கீதால சொல்லும் போதோ, அப்போ சொல்லற்கரிய ஒரு பொருளை ஒரு சொல்லால் உணர்த்துவது, அதுதான் வந்து உபனிஷத்தோட இது. ஆனாலும் அப்படி சொல்லால சுட்டி காட்ட முயல்கிறது உபனிஷதங்கள், அது முழுவதுமாக சொல்வது இல்லை. அப்போ பரவஸ்து என்னதெல்லாம் ஆத்மா, பிரஜானம், பிரம்மா அப்படின்னு பல பெயர்கள் இருந்தா கூட அதனோட ஸ்வரூப பத்தி விளக்குறதுல இந்த உபனிஷத்துக்குள்ள கருத்து வேறுபாடே இல்லை. அவை எல்லாமே சகுண ஸ்வரூபமா இருக்கின்ற இந்த அம்பாளோட மகிமையே பல பல விதங்களில் வந்து எடுத்து சொல்கின்றது. இதுதான் உபனிஷதங்கள் அனைத்தாலும் ஒருங்கே போற்றப்படுபவள். சர்வோ உபனிஷத் உத்குஷ்டா, சர்வோபனிஷத் உத்குஷ்டா. அடுத்தது சாந்திய தீத கலாத்மிகா.
சாந்திய தீதம் அப்படிங்கிற கலை வண்ணமாக இருப்பவள் அம்பாள். சாந்திய தீதம் அப்படின்னு என்ன சொன்னா, பஞ்சபூதங்கள்ல முதல் இது எது? ஆகாசம் சூஷ்ம வடிவமா இருக்கிறது. அதற்கு சமமான கலை தான் சாந்திய தீதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆகாசத்துல ஓசையே கிடையாது, எப்போதும் அது தன்மயமா தான் இருக்கும். அப்போ அந்த ஆகாசத்து தன்மாத்திரை ஓசை, அந்த ஓசையினுடைய திரளான பிரணவம் என்னதெல்லாம்? மாத்திர பிரணவம், அமாத்திர பிரணவம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தோம். அமாத்திர பிரணவம் அப்படின்னா சலனமற்று ஓசையற்று இருக்கின்றது. இப்போ தண்ணீர்ல நமக்கு ஒரு சுவை தெரியும் இல்லையா? அது அதோட தன்மாத்திரை சுவை. அப்போ அது தன்னளவுல பார்த்தோம்னா சுவையற்று இருக்கின்றது. அது சுவையாக இருந்தாலும் தண்ணீர்ங்கிறது அது சுவையற்று. அதுல பார்க்கும்போது நம்ம குடிக்கும் போது தான் அதோட சுவைங்கிறது தெரியுது. ஆனா தண்ணீர் அப்படின்னு அதை தனியா அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட சுவை தெரியுமா? தெரியாது. அப்போ ஏனைய சுவைகளை எல்லாம் எடுத்துக்காட்ட வல்லதாக நீர் அமைந்திருக்கின்றது. அந்த நீரை ஏதோ ஒரு பொருளோட சேர்த்தோம்னா அந்தந்த இதுக்கேத்தாப்புல காரம் பண்ணினோம்னா அதுல நீர் சேர்க்கும் போது அது காரத்தில் உள்ள சுவையை அறியும். இனிப்புல சேர்த்தா இனிப்பு. அப்போ ஒவ்வொன்றுலயும் அது ஒவ்வொரு சுவையை கொடுக்கக்கூடியது. இதே மாதிரி தான் ஆகாசத்தோட தன்மாத்திரை எது? சப்தம். ஆனா அது தன்னளவுல எப்படி இருக்கு? நிசப்தமா இருக்கு. மற்ற பூதங்களோட கூட்டுறவால ஏற்படும் சலனத்தை வைத்துத்தான் அதனிடத்தில் எல்லா ஓசைகளும் உருவெடுக்கின்றது. அப்ப அந்த ஓசையோட தொகைதான் மாத்திர பிரணவம். அப்போ ஒரு சப்தம் எழுப்பியாச்சுன்னா நம்மளுக்கு அந்த அமைதிங்கிறது போயிடும், அந்த சாந்தம்ங்கிறது கலைக்கப்படும். ஓசையற்ற நிலையா இருக்கும் போது அந்த அமைதி எப்போதும் இருக்கும். அதை யாருமே கலைக்க முடியாது. அமாத்திர பிரணவமும் சாந்த நிலையும் ஒன்று. ஓசையற்று சலனமற்று இருக்கு இல்லையா? அதுதான் சாந்த நிலை. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால இருக்கிறது சாந்திய தீதம். அது ஆகாசம் தான். அதுலதான் அந்த சாந்தி தீதம் சலனமற்று ஓசையற்று இருக்கின்றது. அப்போ நம்மளும் நம்மளோட மனசை பரிபோக்கம் அடைஞ்சு எல்லாம் பண்ணினோம்னா நம்மளுக்கும் சாந்திய தீத நிலைங்கிறது கிடைக்கும். ஒரு கடல்ல போய் ஒரு மழை துளி விழுந்ததுன்னா அது கடல் நீரோட ஒன்று சேர்ந்துரும். அதே மாதிரி நம்ம மனசை பரிபக்குவம் நடத்தி அம்பாள்கிட்ட கொண்டு அந்த ஒரு துளியை விழ செஞ்சோம்னா அந்த பரமாத்மாவில நம்ம இரண்டரை கலக்கனா மாறிடலாம். அப்ப அந்த ஓசை ஒலியை எல்லாம் கடந்த அத்வைத்த நிலையில இருக்கின்ற பரதேவதையான அம்பாள் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கின்றாள். அவளை உபாசிப்பது, சாந்திய தீத்த நிலையில உபாசிப்பது ஒரு கலை. அந்த கலையின் வாயிலாகத்தான் நம்ம அந்த பரதத்துவத்துல ஒன்றுபடுவது சாத்தியம் அப்படிங்கிற கோட்பாடு தான் இந்த நாமாவில் அடங்கி இருக்கின்றது. அடுத்தது 160வது ஸ்லோகம் பார்க்கலாம். கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரகிதா காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்கிரகா. இதுல ஒரு 8 நாமாக்கள் இருக்கு, முடிந்தவரை பார்க்கலாம். கம்பீரா அளப்பரியவள், கம்பீரமானவள். அளப்பரியவள்னா நம்ம ஏற்கனவே பார்த்துதான் ஆகாசம் வானல பார்க்குறோம். அந்த வெட்டவெளி எவ்வளவு அகண்டாகாரமா பெருசா எங்க பார்த்தாலும் வியாபிச்சிருக்கு. உலகம் ஃபுல்லா ஆகாசம்ங்கிறது இருக்கு. நாம இங்க பார்க்குறோம், அமெரிக்காலையும் பார்க்கலாம், எந்த உலகத்துல எந்த இடத்துலயும் இந்த ஆகாசம் பறந்து விரிந்திருக்கும். அப்ப எப்பேற்பட்டது ஆகாசம் பறந்து விரிந்து இருக்கின்றது. அப்போ நம்மளோட உள்ளத்துக்குள்ள இருக்கிற இந்த வெட்ட வெளியும் அகண்டாகாரத்துல விரிந்து கொண்டே போகக்கூடியதான். எப்படி ஆழ்ந்து மூழ்கினாலும் அந்த ஆழத்துக்கு முடிவே இல்லையா. ஆக இந்த அகம் புறம் எப்படின்னு இல்லாம அகண்டாகார பெருவழியா எங்கும் நிறைந்திருக்கின்றது. இது விரிவடைந்து கொண்டே போகின்றது. இப்பேற்பட்ட இதை நம்ம மனசுல வச்சுட்டு அம்பாளோடு நாமத்தை நாம ஜபம் செய்யும் போது அந்த நாமத்துக்கு ஒரு கம்பீரம், அதான் கம்பீரா, ஒரு அலாதியான சொல்ல முடியாத ஒரு பராக்கிரமம், வீரியம் அமைகின்றது. அப்படி உச்சரிக்கும் போது அவனும் மிகுந்த வல்லமை உள்ளவனாக, வீரியம் மிகுந்தவனாக மாறி விடுவானா. அப்ப கம்பீரா
அப்படிங்கிற இதுதான் இந்த நாமாவில் இந்த கோட்பாடு தான் இருக்கு. அடுத்தது ககனாந்தஸ்தா. ககனம் புவனமும் வானும் ககனம். ககனம்னா வெட்ட வெளி. அந்தஸ்தா வெட்ட வெளியில் மத்தியில் இருப்பவள், அப்பேற்பட்டவள். அப்போ நம்ம தான் ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்மளை வச்சுக்கிறோம். வச்சுட்டு இன்ப துன்பம் எல்லாம் அதுல ஏதோ ஒன்று கிடைக்கிறது, அந்த எல்லைக்குள்ள எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கோம். நம்மளோட அந்த கரணத்தை அகம்புறம் இப்ப முந்தின நாமால பார்த்த மாதிரி நம்ம அது வெட்ட வழியா அகண்டாக்காரத்துல விரிவடைந்தோ போயிட்டே இருக்கும்னா நம்மளுக்கு அம்பாளோட இதுலயே தியானத்துல வரும்போது அந்த மாதிரி நிலை கிடைக்கும். நம்மளுக்கு துன்பத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். பேரின்ப மாறாத பேரின்ப சுரூபமாக அம்பாள் இருக்கின்றாள். அப்போ நாம இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் நாமளே தான் வரவழைச்சுக்கிறோம் இல்லையா? அவற்றை சரி என்ன துன்பம் வந்தாலும் சரி எதுனாலும் சரி, பாரதியார் சொல்லுவார், காலனே நீ வாடா என்னை எதிர்த்துருவாயா அப்படின்னு காலால் உதைக்கிறேன். அவருக்கு அந்த பயமே இல்லாம இருந்தது அப்படின்பா. அப்போ இந்த பயம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் அந்த இன்பம் துன்பம் எல்லாம் அனுபவிக்கிறோம். இதை நம்ம பொருளற்றவையாக பார்க்கும் போது நம்ம அதுலதான் நிறைய எல்லாம் இருக்குன்னு நம்ம ஆழ்ந்துட்டோம்னா அது அஜ்ஞானம் நம்மளுக்கு. அப்போ இந்த கண்டமா உள்ள அந்த பிரபஞ்சத்துல நம்ம மாயையில மூழ்கி இந்த வந்த பாசத்துல கட்டுண்டு கிடக்கிறது தான் அஜ்ஞானத்தை வளர்ப்பதாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச பற்றுதலிலிருந்து மனதை விலக்கி அகண்டாக்கார வெட்ட வெளியில் வீற்றிருக்கின்ற அன்னை பராசக்திய உபாசனை பண்ணும்போது இந்த உலக சம்பந்தமான இன்ப துன்பங்கள் எல்லாம் அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம இருக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு உபாயம் கிடைக்கும். அதனால் ககனா அந்தஸ்தா அம்பாள். ககனம்னா வெட்ட வெடி. அடுத்த நாம கர்விதா. கர்விதா அப்படின்னா தற்பெருமை. அவள் எல்லாம் இருக்கு அவள்கிட்ட, அதனால அவள்கிட்ட தற்பெருமையும் இருக்கு. அவள் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கா. தற்பெருமையோடு கூடினவளா கர்விதா, கர்வம் கொண்டவள்ங்கிறா. நமக்கே ஒரு சின்ன இது முடிச்சோன்னா ஒரு கர்வம் வந்துடும். நான் செஞ்சேன், என்னாலதான் முடிஞ்சது அப்படின்னு ஒரு கர்வம், அதுலயே ஒரு இது வந்துடும் நமக்கு, ஒரு அகங்காரம். நான் தான் செஞ்சேன், என்னாலதான் முடியும், உங்களாலாம் முடியாது, நான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு ஒரு ஒன்று எல்லாரும் சொன்னோன்னே ஒரு கர்வமா அப்படி பார்க்கறதுல வரும் இல்லையா? அப்போ இன்னொன்று, பெரிய குளத்துல பிறந்துட்டான்னா ஒத்தனே அவனுக்கு ஒரு கர்வம் வந்துடும், அவனுக்கு ஒரு அகந்தை வந்துடும். தான் பிறந்திருக்கிற நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவனுக்கு அதெல்லாம் தெரியும். இப்போ எல்லாம் இன்னொன்று, நம்ம நாடு நம்ம இதுன்னு சொல்லும்போது அதுல நம்ம கர்வம் கொள்ளலாம். நம்ம படைத்திருக்கின்ற இந்த மேனி அழகு செல்வத்தை முன்னிட்டு வருகின்ற கர்வம் தான் தகாதது. அது ஆற்றலை நிறைய பெரிய பராசக்தியா இருந்துட்டானா, ஒருத்தர் நிறைய படிச்சுட்டானா எல்லாருக்கும் அதெல்லாம் கர்வம், அகந்தை வந்துடும். அப்போ ஒரு தனக்கு பெரிய போஸ்ட் கிடைச்சோன்னா ஒரு அதிகாரம், பதவி அதிகாரம், நட்பு எல்லாவற்றையும் எனக்கும் ஃப்ரெண்டாக்கும் எனக்கு மினிஸ்டர் தெரியும், அவனை தெரியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாமே ஒரு கர்வம் தான். அப்போ இதெல்லாம் காரணம், இந்த கர்வத்தை கொடுக்கக்கூடியவள் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அன்னை பராசக்தி. அவளோட அருளால இது கிடைச்சது. நம்ம அந்த சமயத்துல கர்வம் கொள்ளக்கூடாது. அதனால அதை தெரிந்து கொள்ளும் போது அவன் பாக்கியவானாக மாறுகின்றான். அப்போது அகிலாண்ட கோடிகளை எல்லாம் ஈன்றெடுத்துள்ள அம்பாள் எப்படி ஒரு திருப்தியோட இருப்பா இல்லையா? அந்த திருப்தி தான் கர்வம் அவளுக்கு. இதுதான் அன்னை பராசக்தியோட அந்த கர்வம் நிரந்தரமானது. நமக்கு வர கர்வம்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அடுத்தவன் நம்மளோட ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டா நம்மளோட இதெல்லாம் போயிடும். அப்போ அன்னை பராசக்தியோடது என்றும் உள்ளது. அப்போ எந்த விதத்தினாலும் நம்மளுக்கு கர்வம் வந்ததுன்னா அந்த சமயத்தில் நம்ம அம்பாள்கிட்ட சரணடைஞ்சு எல்லாம் ஒன்னால கிடைக்கப்பட்டது அப்படின்னு வரும்போது அவனுக்கு தெய்வீக மனப்பான்மை வந்துடும். அன்னையோட அருள்னால தான் இந்த அரிய பெரிய காரியம் எல்லாம் தன் மூலமா அவள் நிறைவேற்றி வச்சிருக்கின்றாள் அப்படின்னு திருப்தி அடையணும். அப்போ அது கர்வம் அடைவதற்கு நிகரானதா மாறுமா. அத்தகைய திருப்தியான மனப்பான்மையுடன் தான் சாதித்ததை அன்னையிடம் ஒப்படைப்பதுதான் முறை. அப்போ நம்மளுக்கு இன்னும் நிறைய முன்னேற்றங்கள்லாம் வருமா. அம்பாளோட கர்வம் என்றும் நிலையானது. அவள் பேர் இதை படைத்தவள், அவள் கர்விதா. அடுத்தது கான லோலபா. கானம் இசை, இசையில மனதை செலுத்துபவள். நம்ம ஒரு இசை என்ன, ஏதாவது ஒரு இதுக்குள்ள தாளத்துக்குள்ள கட்டுப்பட்டு ஒரு பாட்டு பாடி
இல்லை ஒரு புல்லாங்கல் வாசிக்கிறது, வீணை வாசிக்கிறது எல்லாம் அது ஒழுங்குப்பாட்டோட தான் இருக்கணும். அந்த லயம் தாளத்துக்குள்ள கட்டுப்பட்டு வரும்போது அந்த ஓசைக்கு தான் இசைன்னு பெயர். பறவைகிட்டக்கையும் இசை இருக்கு, மனிதனிடத்திலையும் இசை இருக்கு. பறவைகள் அதுகளுக்குள்ள சப்தங்கள் இசையா இருக்கும். குயில் கூவும் போது கேட்கறதுக்கு என்ன இனிமையா இருக்கு இல்லையா? அப்போ எல்லாமே இன்னிசைக்கு வசப்படுகின்றது. எல்லா ஜந்துக்களுமே கண்ணனோட குழலோசையை கேட்டு யார்தான் மயங்கலை இல்லையா? எந்த இதையும் நிலையும் மறந்து போய் கண்ணன்ட்டே அவ போய் சேர்ந்துருவா. அப்போ கானத்தோட மகிமை அப்படிங்கிறது எப்பேற்பட்டது? இது ஒரு லலித கலையில ஒன்றானது கானம். இது முறையாக இருக்கும் போது நம்மளுக்கு அதன் மூலமாக மனம் குவிவடைகின்றது. குவிந்த மனம் என்ன ஆகும்? மனோதீதத்தை எட்டவும் துணை புரியும். அப்போ தெய்வீக இயல்பை நிலைமூட்டும் கலைகள்ல கானம் அப்படிங்கிறது உச்ச நிலையில இருக்கக்கூடியதான். அதனால தான் நம்மளால பாட முடிஞ்சதுன்னா அம்பாளுக்கு பாட்டுகள் பாடி சமர்ப்பிக்கலாம், கவிதை சொல்லலாம், எல்லாமே இதுதான். ஆனா அந்த கானம்ங்கும் போது எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, உச்ச நிலையில அமைந்துள்ளது. இப்போ எது எல்லாருக்கும் நல்லது கொடுக்கக்கூடியோ அதைத்தான் அன்னை பராசக்தி கொடுக்கிறா. அதை நம்ம அவளுக்கே இது பண்ணும் போது அவளுக்கு மிகவும் பிரியமானதாக மாறுகின்றது. அதனால இன்னிசையில ஒருத்தன் வல்லவனா இருந்தால் அது அம்பிகை வழிபாட்டுக்கு நல்ல முறையில பயன்படுத்தும் போது சிறந்த வழிபாடு அது. இப்போ பக்திக்கு அந்நியமா இருக்கின்ற இசை எவ்வளவுதான் சிறப்பு உள்ளதா இருந்தாலும் அதுல நம்ம கருத்தை செலுத்தாம பக்தி பரவசத்தோடு கூடிய கானத்தை அம்பாளுக்கு உகந்தது அப்படி என்று உணர்ந்து நாம அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். கான லோலுபாவள். அடுத்தது கல்பனா ரகிதா, கற்பனையே இல்லாதவள், கற்பனை ஒன்று கூட இல்லாதவள். நமக்கு கனவு கற்பனைகள்லாம் ஏகப்பட்டது. ஏதா ஒண்ணு இது பண்ணினா உடனே சிறக விரிச்சிருவோம், பறந்துருவோம். கனவு கண்டு கற்பனைகள் எல்லாம் அப்படியே பறத்தி அடிச்சிருவோம். அப்போ அவங்க சொப்பன உலகம்ங்கிறது எது? நம்ம மனசுல நாம காண்றதுதான். நம்ம மனோவிகாரத்துக்கு புறம்பா எதுவுமே இல்லை. சொப்பன உலகம்ங்கிறது இல்லவே இல்லை. அப்ப நம்ம நனவுல என்ன வச்சுட்டு இருக்கோமோ அதுதான் நம்மளோடது. இதுதான் நம்ம கனவுல தான் எல்லாத்தையும் காண்றோம். நனவில் காண்பவைகளை கூட எல்லாமே கற்பனைகள் தான். இதுவுமே மாய உலகம் தான் சொல்றோம். எல்லாம் இது கற்பனைகள் தான். அப்போ நல்ல மனம் படைத்தால் நனவிலும் கனவிலும் நல்ல கற்பனைகள் வடிவெடுக்கும். நல்ல சித்த விருத்தி, நல்ல கற்பனைகள்லாம் எடுக்கும் போது அது கெட்டதை எல்லாம் ஒதுக்கி தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாளை உபாசனை பண்றவனுக்கு எல்லாமே நல்ல கற்பனைகளாத்தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த மனசு பரிபக்குவம் அடையும் போது எண்ணங்கள் ஒடுங்கிய நிலை அப்படின்னு சொல்றதுதான் கல்பனா ரகிதம். அந்த நிலையை நம்ம அடையும் போது சுத்த சைத்தன்யமா இருக்கின்ற அம்பாளோடு ஒன்றுபட முடியும். இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அம்பாள். அவள் எப்பவும் சுத்த சைத்தன்யமா இருக்கா. அந்த நிலையை நாம அடையும் போதுதான் அம்பாளுடைய நிஜ நிலை நமக்கு பிடிபடும். மனத்தில் உள்ள விகாரங்கள் எல்லாம் ஒழிந்து போனால் இந்த பிரபஞ்ச காட்சி மறைந்து சைத்தன்யமே எஞ்சி நிற்கும். அவள் கல்பனா ரகிதா. அடுத்து நாம காஷ்டா. காஷ்டான்னா வேதாந்தம், வேதாந்தத்தோட உட்பொருளாக இருப்பவள் அம்பாள். சிவனாருக்கு 8 வடிவங்கள் சொல்லுவோம். அதுல பீமன் அப்படின்னு ஒரு சொல்லுவா. பீமாய உக்ராய தேவாய பசுபதே அப்படின்னு சொல்லும் போது நீங்க பீமா எனமக பீமலிங்கா எனமக அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த பீமன்கிறது ஆகாச வடிவம். இப்போ பீமனா இருக்கின்ற சிவனுக்கு பத்தினியாக இருப்பவள் தான் காஷ்டா. அந்த காஷ்டா இதுதான். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒரு ஆற்று மணல்ல போய் ஒரு ஊற்று தோண்டினா அதுல தண்ணி வரும். அப்போ அதை கலக்காது நம்ம என்ன பண்ணுவோம், அதை மண்ணால் அப்படியே தெளிவா இருக்கும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து குடிக்கலாம். ஆற்றங்கரையில இது பண்ணினா ஊற்று தோண்டினோம்னா தண்ணி வரும். அதை எடுத்து குடிச்சோம்னா தாக சாந்தி அடையும். நம்மளுக்கு தாகம் அப்போ நம்ம சேறு படிந்த நீர் போல குழம்பிய கருத்து உடையவர்களாக நம்ம இருக்கின்றோம்.
நம்மளுடைய அஜீர்ண வேதாந்தம், அந்த சேறு படிந்த நிலையில இருக்கிறதெல்லாம் குழம்பி இருக்கின்ற அளவுக்கு வேதாந்த விசாரத்துல நம்ம நெறி தவறி போனவர்களாக இருக்கின்றோம். காஷ்டாகவாக இருக்கும் இந்த அம்பாள் வேத அந்தத்தின் உட்பொருளை எல்லாம் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை தத்துவமாக இருக்கின்றாளாம். நம்ம எப்படி சொல்லலாம், பிரஜானம் பிரம்மம், ஆனந்தம் பிரம்மம் அப்படின்னு இந்த 2 மகா வாக்கியங்கள்லாம் சொல்லுவோம். அப்போ தங்கு தடையற்ற பேரின்ப ஸ்வரூபிணி அம்பாள் அன்னை பராசக்தி. நாம இருக்கோம் அப்படிங்கிறத தானே அறியும் பேரறிவு அல்லது பிரஜானம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் பரவஸ்துக்கு முடிவான விளக்கம். இந்த விளக்கமயமாக அம்பாள் இருக்கிறதுனால அவள்தான் காஷ்டா. அன்னை பராசக்தியோட மகிமையை இந்த நாமத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்தது அகாந்தா. அகாந்தா அப்படின்னா பாவத்தை போக்கக்கூடியவள் அவள். பாவத்தை 860வது நாமா பாவத்தை போக்கக்கூடியவள். நாம எல்லாம் நிறைய பாவங்கள் நம்மள அறியாமலே செய்கிறோம். அப்போ நாம செய்கின்ற இந்த பாவ செயல் தான் அகம். அதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்னது? அஜ்ஞானம். இப்போ துன்பத்துக்கு நாம அடையிற துன்பத்துக்கு எல்லாம் மூல காரணம் அஜ்ஞானம்னு பார்த்துட்டே இருக்கோம். நாம தூங்கிட்டு இருக்கோம், அந்த தூக்கத்துக்குள்ள ஒரு கனவு காண்டி என்ன பண்றோம், உடனே அந்த தூக்கத்துக்குள்ள அப்படி இப்படி கஷ்டப்படுற மாதிரி கண்டோட ஒரு துன்பம் வந்து நம்மளை ஆழ்த்துறது. அப்ப நம்ம தூக்கத்துல இருந்து விழிச்சு வந்தோடனே அது வந்து அந்த துன்பம் எல்லாம் போயிடும். அப்போ இப்படிதான் கனவு கண்டேனா, கனவுலையா நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ விழித்து கொண்ட உடனேயே என்ன பண்றோம், நாம வந்து என்னடா இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே, இது வந்து உண்மையிலே நடந்தது இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா? அப்போ சுத்த சைதன்யத்திலேருந்தே நாம எப்பெல்லாம் விலகிறோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து நெறி பிறழ்ந்தவனா இருந்து பாவ செயலுக்கு நாம உட்பட்டு, அப்போ இந்த பேரானந்தத்திலேருந்து நம்ம பிசகும் போதெல்லாம் அஜ்ஞானம் நம்மளுக்கு வளர்ந்துட்டே வருது. அப்ப அன்னை பராசக்தி அகாந்தாவாக இருந்து இந்த நம்மள்கிட்ட இருக்கிற இந்த குறைநிலையை நிறைநிலையாக மாற்றி அமைக்கக்கூடியவள். அப்போ அவளை வந்து நம்ம எப்படி தியானம் பண்ணணும் இல்லையா? அதனால அகாந்தா அவள், இதை நம்ம போக்கக்கூடியவள் இந்த பாவத்தை எல்லாம். அடுத்தது காந்தார்த்த விக்கிரகா. காந்த அர்த்த விக்கிரகா, அர்த்தம்னா பாதி. அப்ப எப்படி இருக்கக்கூடியவள்? சிவனுடைய சொரூபத்தில் செம்பாதி வடிவனளாக இருப்பவள் அம்பாள். சிவனார நம்ம என்ன சொல்றோம், தமிழ மாதொரு பாகன், அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்லாம் சொல்றோம். புருஷ தத்துவம், பிரகிருதி தத்துவம், இது 2 சேர்ந்ததுதான் அந்த வடிவம். பிறந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை காப்பாற்றி அதை பேணி பண்ணுபவள் தாய் இல்லையா? இப்ப தாயோட துணை கொண்டுதான் அந்த குழந்தை தந்தையை அறிந்து கொள்கிறது. அன்னையும் பிதாவும் முந்தரி தெய்வம். அன்னை தந்தைக்கு மிக்காளாக இருக்கின்றார். அன்னை இல்லாம ஒரு குழந்தை வளர்ந்ததுன்னா ஐயோ பாவம் தாயில்லா குழந்தை அப்படின்போம் நம்ம இல்லையா? இந்த தாயில்லாத குழந்தை இப்படி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. அன்னை இல்லாத சேய் வந்து சரியான முறையில வளர்க்கப்படுவது இல்லை. அது இப்போ குழந்தை வந்து சரியான முறையில பக்குவம் சரியான பாங்குல வளர்வதற்கு 2 பேருமே தாயும் தந்தையுமே தேவை. தாய் இல்லைன்னா ரொம்ப அந்த குழந்தையோட பாங்கு சரி இருக்காது. இப்போ தாயும் தந்தையும் தான் உச்ச துணையா இருந்து அந்த குழந்தைய நல்ல முறையில வளர்த்து வரா. இதுல தாய் முதலிடம் பெறுகின்றாள். அம்பாள் அகிலாண்ட கோடி ஜனனி இல்லையா? அகில அண்டங்களையும் ஈன்ற அன்னை அம்பாள். அப்பேற்பட்டவள். நம்ம ஒரு குழந்தையே பேணி பார்க்கிறோம், அவள் எல்லா உயிர்களையும் காப்பாற்றி வருகின்றவள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஜனனி. அவள் வந்து தன்னுடைய கணவனாகிய சிவனாரிடத்தில் இருந்து அவர் கிட்டக்க வைத்திருக்கின்ற பேர் அன்பை முன்னிட்டு தான் இந்த மகிமைகள் எல்லாம் அவளுக்கு வந்து அமைந்துள்ளன அப்படிங்கிறது இந்த நாமா எடுத்து சொல்வதாக இருக்கின்றது. காந்தார்த்த விக்கிரகா 861 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. 160 ஸ்லோகங்கள் முடித்திருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.